கைஸ் இன்னைக்கு சண்டே மீன் எடுத்து மீன் குழம்பு வைக்கிறதா இன்னைக்கு எனக்கான டாஸ்க். நான் வைக்க போல, எங்க அம்மா தான் வைக்க போறாங்க. 8 மணிக்கு எங்க அம்மா போய் மீன் எடுத்துடுவான்னு சொன்னாங்க. நான் பேசாம பருக்க படுத்து தூங்கிட்டேங்க. 9 மணிக்கு எந்திரிச்சு மறுக்கு இந்த வேலையை தொடங்கியிருக்கேன். IOB ATMல $500 வித்ட்ரா பண்ணிட்டு அடுத்து மீன் எங்க எடுக்கலாம்னு யோசிச்சேங்க. திண்டுக்கல்ல மொத்தம் 3 இடம் நல்லா இருக்குங்க மீன் வாங்குறதுக்கு. சோலைகால் தேர்ட் இருக்கக்கூடிய மீன் மார்க்கெட்டு, அப்புறம் NGO காலனி கிட்ட இருக்கக்கூடிய மீன் மார்க்கெட்டு, அண்ட் ஃபைனலி இந்த இடங்க. இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா திண்டுக்கல் நாகல் இருக்கக்கூடிய மீன் கடைங்க. இது ஒரு கடை தான், இது வந்து மீன் மார்க்கெட் கிடையாது. இங்க வந்து எனக்கு மீன் எடுக்க ரொம்ப பிடிக்கும். என் தம்பியோட நிறைய தடவை வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா மீனோட ரகம் எந்த அளவுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்றத இங்க வாங்கி நிறைய தடவை கத்துக்கிட்டு இருந்திருக்கேன். அண்ணன்ட்ட போய் அண்ணா எங்க வீட்டுல பாறை மீனா ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்கண்ணே, எனக்கு அதுல வந்து ஒரு 2 கிலோ பக்கம் வேணும்னு சொல்லி கேட்டேன். அண்ணன் வந்து ஒரு 120 ரூபாய்க்கு ஒரு ரகத்தை காமிச்சாரு. 1.5 கிலோவே போதுமா இருந்தது. அண்ணன்ட்ட வந்து அதை ஆர்டர் கொடுத்து பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மீன் வெட்டுற அண்ணன்ட்ட போய் அண்ணன் நான் ஒரு யூடியூப் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்டேன். தம்பி என்னப்பா தம்பி இதெல்லாம் ஒரு விஷயமா, எடுப்பா தம்பி, எடுத்து யூடியூப்ல போட்டு பெரிய ஆளாகுப்பான்னு சொல்லி ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு. அண்ணன்ட்ட அடுத்து நம்ம சேனலையும் காமிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அடுத்து இந்த வீடியோ வந்து ஒண்ணு விடாம மொத்தமா ஷூட் பண்ணேன். ஈவன் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு செதில வெட்டுறதுக்கு அந்த அண்ணன் மெனக்கடுற ஒவ்வொரு கத்தி போடுறது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோ நான் வந்து ஒரு ட்ரை பண்ணேன். 1 மணி நேரம் மீனை வெட்டேன். இத்தனைக்கு 4 மீன். அண்ணன் ஒரு 4-5 மீனை வந்து பெஸ்ட் 12 நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சுட்டாரு. அப்பதான் யோசிச்சேன் யாரு தொழில்காரங்க யாரு விளையாட்டுத்தனமா பண்றாங்கன்னு. ஆனா ஒன்னே ஒண்ணு கைஸ், அந்த அண்ணனோட நேர்த்தியான அந்த போக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாம கள்ளங்கப்படம் இல்லாம வீடியோ ஷூட் பண்ணிக்கப்பான்னு சொன்ன அந்த வாசகமும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இன்னைக்கு சண்டே செம்மையா முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.